முதல்ல நம்மளுடைய உணர்வு என்னன்றது நாம பார்த்துக்கணும். உன்னையே அத நீ நாம உணர் அப்படின்றாங்க. உன்னையே உணருங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப அழகா பேசணும், ஒரு சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நடந்துக்கணுன்ற மாரிலாம் சொல்லுவாங்க பாருங்க. முதல்ல நம்ம உணர்வுகள நாம புரிஞ்சுக்கணும். ம். அத மேனேஜ் பண்ணிக்கணும். மத்தவங்களையும் நாம புரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கிறது, 2வது மேனேஜ் பண்ணுறது. மேனேஜ் பண்ணிக்கிறது. ம். மத்தவங்களையும் நாம புரிஞ்சுக்கணும். நமக்குன்னு ஒரு மன உளைச்சலோ அல்லது மனப்பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்மள நாமே மோட்டிவேட் பண்ணி எப்படி அத கையாளுறதுன்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கணும். அதே மாரி நமக்கு இருக்கக்கூடிய உறவு முறைகள், ஹேண்ட்லிங் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இதையும் கையாளணும். இந்த நுணுக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு மையக்கருவா வரும். அதில தான் நீங்க பிராக்டிகலா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சில வாதங்கள் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த தனிப்பட்ட நபர் இப்போ இப்போ ஒரு 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 மாணவன் வந்து அந்த விஷயத்தில வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ வந்து ஒரு ஹை லெவல்ல காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ரியாக்ட் ஆகாம இருக்கணும். இந்த 5 மையக்கரு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேசக்கூடிய நபர் வந்து ஒரு வேளை கோவமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னா, அதுக்கேத்த மாரி இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு இவருக்கு தெரியும். ஒருவேளை பேசக்கூடிய அவரே வந்து ஏதோ ஒரு வகையில எமோஷனலா இருக்கிறாரு அல்லது கோவமா இருக்குன்ற ஒரு